ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது கண்ணாலும் நாள் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் இப்பொழுது மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விருந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் வீடியோவில் நம்ம வீட்டோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் போல் லேட்டாக தான் எழும்பணும். இருக்கிற மாவு, சட்னி, சாம்பார் எல்லாத்தையுமே வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டோம். செந்தில் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி. என்ன ஸ்பெஷல்னால் தேங்காய் சட்னியில் தண்ணிக்கு பதில் பால் ஊற்றி அரைச்சி ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படி தான் கொடுப்பாங்களாமா. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் இந்த வீக் வெளியில் நாங்கள் போனோம். ஹாலிடே சூப்பராக நமக்கு கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்குங்களா, அதனால் வெளில போகிறதுக்கு தான் கிளம்பணும். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டோட கார்டன்லாம் பார்த்துருப்பீங்க. சூப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணோம். ஸோ அந்த ஸ்டோரி அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஹாலிடேக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அட்ராக்ஷன்ஸாக நம்ம போக போகிறோம். அதுக்காம ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா மோரிசனோட பிராண்டில் பிரபு வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 84 பவுண்டு தான் இந்த லேண்ட் மூவர். ஆனால் நம்ம வீட்டோட புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அரை அடிக்கு, அதாவது ஆள் வசரத்துக்கு வளர்ந்து நிற்கிது. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 2 ரோவில் போன உடனே அப்படியே ஸ்டக்காகி அப்படியே நின்றுச்சு. ஒரு சில பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு பிராண்டடாக வாங்கிறது அப்படிங்கிறது இதுக்காக தான். நம்ம கொஞ்சம் விலை குறைவாக இருக்குதுன்னு வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நின்றோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, திரும்ப கொண்டு போய் கடையில் கொடுத்தோம். நல்ல வேலையாக அவங்க காசை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. பிறகு திரும்ப நாங்கள் வேறு ஒரு பிராண்டில் ஆர்டர் பண்ணோம். நான் பார்த்ததுமே சொன்னேன், பிரபு இது நம்ம புல்லுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதை பார்க்கும் போதே தெரிஞ்சுது அது. சரி நம்ம எப்போயாவது தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபு ஒரு கால்குலேட் போட்டாங்க. ஆனால் அது தப்பாக போயிடுச்சு. பிறகு ஒரு 320 பவுண்டுக்கு இந்த லேண்ட் மூவர், அதோட அந்த புல் வெட்டுற அந்த ஒரு பிளேடு மாதிரி, ஸோ அதுவும் சேர்த்து இது ஒரு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 320 பவுண்டுக்கு நாங்கள் வாங்கினோம். நிறைய பிராண்ட் இருக்குது. ஸோ பெஸ்ட்டு இந்த பாஷில், அதுவும் இது 2 in 1ஆகவும் நமக்கு இருக்குது. ப்ளஸ் அதோட அந்த குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்புறம் நமக்கு இந்த ஒயரெல்லாம் நம்ம இழுத்துட்டு போக வேண்டாம். நம்ம அது சார்ஜபிள் தான். அது நம்ம பாட்டுக்கு பார்த்துருப்பீங்க, அந்த கார்டன் ஃபுல்லாகவே சரி சூப்பராக நல்லா ஓடிச்சு. முன்னாடி கார்டன் புல்லு, பின்னாடி ஃபுல்லு, எல்லா புல்லையுமே நல்லாவே வெட்டி எடுத்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் வர அந்த 2-3 மாதத்துக்கு சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். நல்ல வெயில் அடிக்கும், சூப்பராக இருக்கும், அப்படியே வெளிச்சமாக இருக்கும் பயங்கரமாக. டே டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கும், ரொம்ப லேட்டாக தான் நமக்கு இருட்டும். காலையிலேயே சீக்கிரமாக வெளிச்சம் வந்துடும். நம்ம எப்போ பாரு வின்டரில் வீட்டுக்குள்ளேயே இருப்போங்களா, இந்த மாதிரி கார்டனில் சின்ன கார்டனாக இருக்குது அப்படின்னாலுமே நம்ம வெளில உட்கார ரொம்பவே ஆசைப்படுவோம். அதே போல் நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலுமே சரி, இந்த புல்லெல்லாம் வளரும் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்மளாக தான் க்ளீன் பண்ணி வைக்கணும். நீங்கள் நம்ம பழைய வீட்டில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த புதர், அப்புறமா அந்த குரோட்டன்ஸு, அதுக்கப்புறம் அந்த புல் எல்லாத்தையுமே சரி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதை அப்படியே க்ளீன் பண்ணி தான் வைக்கணும். நம்ம யூகே புதுசில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அங்கே கார்டன்லாம் இருக்காது. முதல்ல 580 பவுண்டு அந்த வீட்டு வாடகை நாங்கள் கொடுத்தோம். 2017 ஒரு டெரஸ் ஹவுஸு, ஒரு சின்னதாக ஒரு தரை மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதில் புல் அந்த மாதிரிலாம் இருக்காது, ஆனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், துணி காய போட அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் வீடு மாற்றினோம். நாங்கள் அங்கேயே பக்கத்தில் பிரபு ஆஃபீஸ் பக்கமாக நாங்கள் மாற்றினோம். அப்போ கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக ஒரு கார்டன் மாதிரி இருக்கும், ஸ்கொயர் கார்டன் கிடையாது, ஆனால் அதில் இந்த மாதிரி நிறைய புல் இருக்கும். அப்போ தான் நாங்கள் அந்த புல்லெல்லாம் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு லாஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தோம். ஸோ அந்த வீட்லேயும் பார்த்தீங்கன்னா புல்லெல்லாம் எதுவும் கிடையாது, அதுவும் கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா இதில் லோ மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் ஹை மெயின்டெனன்ஸ், இந்த மாதிரி நிறைய
விஷயங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி புல் உள்ள கார்டன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வெயிலாக அடிக்கும் போது நமக்கு வெளில வந்து உட்கார்றதுக்கு, மற்ற விஷயங்களுக்கு, துணி காய போடுறதுக்கு, ஸோ இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சில வாடகை வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற எல்லாம் இந்த பொருள் எல்லாமே வாங்கி நம்ம ஒரு குட்டி இந்த ரூம் மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதிலே வாங்கி வச்சுருப்பாங்க. போன வீட்டு நான் குடியிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஆனால் எதுவுமே கிடையாது. இது மாதிரி கார்டனுக்கு காசு கொடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு சின்ன அளவான கார்டன்னா 100 பவுண்டு சார்ஜ் பண்ணுவாங்க. பெரிய கார்டன்னா 200 பவுண்டு 250 பவுண்டு இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லைங்களா, வீடியோ ஆரம்பத்தில் நாங்கள் வெளில போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிகர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு தீம் பார்க் இருக்குது. நான் போன வருஷமும் போயிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஒரு அளவான ஒரு தீம் பார்க்கு. ஆனால் வந்து சூப்பராக இருக்கும். பாய்ஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். நமக்குமே ரொம்பவே பிடிக்கும். அந்த ஜேசிபி வண்டி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்மளே ஓட்டிக்கலாம். அதுக்கு பிறகு வந்து நிறைய இருக்கும் அதில் குட்டி குட்டி இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால தான் வந்து நம்ம த்ருவிக்கு, கிஷாந்த் நான் முதல்ல போகும்போதே சொல்லிகிட்டே இருப்போம் அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகணுன்ட்டு. ஆனால் ஒரே டைமில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தீம் பார்க்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தீம் வச்சுருப்பாங்க. ஒரு பெப்பா பிக் வேர்ல்டு அப்படின்னா பெப்பா பிக் ரிலேட்டடாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரே மாதிரி தான் அந்த தூரி எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த தீம் அதே மாதிரி இருக்கும். லெகோ லைன்லாம் லெகோ ரிலேட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து ஜேசிபி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து. அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாப்பிட்றதுக்குமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 5 மணி வரைக்கும் தான் இருக்கும். நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி போல் கிளம்பி போனோம். இது வந்து பெர் ஹெட் வந்து 35 பவுண்டு வாங்குவாங்க. ஏதாவது ஒரு சிலது வந்து டோக்கன் மாதிரி 1 பவுண்ட் அது மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நமக்கு 90% வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கவே வந்துட்டு கரெக்டாக டைமே போயிடும் உங்களுக்கு. சரியான வெயிலுங்களா, வந்த உடனே வந்து எல்லாருக்குமே தொப்பி வாங்கி தலையில் போட்டாச்சு. கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை, கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை. இது முந்தின நாளில் எதுவுமே பிளான் பண்ணல. லாஸ்ட் மினிட்ல கிளம்பும் போது பிளான் பண்ணது இந்த தீம் பார்க் போகிறது. நம்ம எப்போவுமே பிளான் பண்ணாமல் போனோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரிப்பு. ஸோ அது மாதிரி தான் இந்த ட்ரிப்புமே வந்து ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க எல்லாருமே. சரி, எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்து நம்ம தனியாக ஃபேமிலியாக போகிறத விட இந்த மாதிரி ஒரு 2 ஃபேமிலி நம்ம 3 ஃபேமிலி சேர்ந்து போகும்போது அவங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா பேர் இருக்குங்களா, நம்மளை தொல்லை பண்ணவே மாட்டாங்க. நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கும் அதே மாதிரி தானே, நம்ம தனியாகவே போகிறதுக்கும் சேர்ந்து போகிறதுக்கும் நிறைய எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சேர்ந்து போகிறது அப்படிங்கிறதே. ஜேசிபிலலாம் பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் வந்து தனியாக போகணும். அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம கூட அடல்ட்டோட இந்த பெல்ட் மாதிரி ஒன்று போட்டு விட்ருவாங்க. அதுக்கு பிறகு இந்த மண் அள்ளி கொட்டுறது, ஸோ இது மாதிரி நிறையா இருக்கும். விதவிதமாக வந்து இந்த நல்லாயிருக்கும். நம்மளே தானே இதை ஆப்ரேட் பண்ணி நம்மளே இது வந்து ஒன்றுனா பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபன்னாக இருக்கும். நமக்குமே ரொம்ப பிடிக்கும் வண்டி ஓட்டுறது, நம்ம லைவாக பண்ணுறது அப்படிங்கிறங்காட்டி. யூகே வந்த புதுசுலலாம் ஹாலிடேக்கெல்லாம் வெளில போகிறது அப்படிங்கிறதுனாலே எனக்கு ரொம்ப பயங்கர கடுப்பாக இருக்குங்க. இந்த பசங்கள்லாம் சின்ன வயசில் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கிளப்பி திரும்ப நம்ம அங்கே போய் அப்புறம் என்ஜாய் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அது வீட்டிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய நாள் யோசிப்பேன். ஆனாலுமே வந்து எல்லா டைமும் நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹாலிடே நம்ம வெளில போய் தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது அட்ராக்ஷன்ஸ்லாம் பிரபு எப்போவுமே கூகுளில் போட்டு பார்ப்பாங்க. அதில் ஏதாவது ரிவ்யூ இருக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்குள்ளே வருதா, அப்புறம் 1 டே ட்ரிப்பு. ஸோ அப்புறம் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து 2-3 பிரித்து வைப்போம். பொதுவாக வந்து வெளில போகிறது அப்படின்னாலே பசங்க சாய்ஸ் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். என்னோடய சாய்ஸ் வந்து பொதுவாக மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அது ரொம்ப கடியாக இருக்குங்களா. நம்ம போகிறதுனா அந்த பூ பார்க்க பிடிக்கும், அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் வந்து பொதுவாகவே நான் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு அது ரொம்பவே போரிங்காக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச, ஏன்னா நம்ம எங்கேனாலும் நமக்கு ஒரே மாதிரி தானே, எனக்கு எங்கேயாவது உட்காந்து ஒரு காஃபி சாப்பிட்றது இல்லை வெளில போய் சாப்பிட்றதுனாலே எனக்கு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்களோ ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அப்போ என்னென்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரிப் வந்து நமக்கு ரொம்ப ஜாலியாக நம்ம காசு செலவு பண்ணி நம்ம போகிற அந்த இது வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி வரும்போது நல்லாயிருக்கும். திரும்ப அடுத்த தடவை போகலாம் நம்ம யோசிக்க தோணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து ஐயோ என்னடா இது இவனுங்க என்ஜாய் பண்ண மாட்டுறாங்க. அதே போல் இந்த தீம் பார்க்கில் பார்த்தீங்கன்னா தனியாகவே பசங்க கார் ஓட்டி போகலாம். ஒரு 7 வயசுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்க. குட்டி பசங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 7-8 வயசுலேருந்து பக்கத்தில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் உட்காந்துக்குவாங்க. நம்ம டிரைவிங் லைசன்ஸ்க்கெலாம் போவோம் இல்லைங்களா, அது மாதிரி தான் அழகாக வந்து ஒரு பெரிய ரவுண்டு நம்மளே வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போகலாம். கூட வந்து பேசஞ்சர்ஸும் உட்காந்துக்கலாம். ஒரு 5 பேர் வந்து நம்ம கூட நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அவங்களாவே இந்த ரியலான கார் ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் அப்புறம் இந்த கோ கார்ட்டிங், ஸோ அதுவும் இருக்குது, எல்லாமே இருக்கும் இங்கே. ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு. என்ன காயமான போதும் என் மேனி தாங்கிக்
சோகம் உன்னை தாக்கும். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் ஏறுறதுக்கெல்லாம் இந்த பவுன்சி கேசல்லாம் இருந்துச்சு அப்போ. ஆனால் எனக்கு அது பேர் பவுன்சி கேசல்னு சொல்ல தெரியாது, காற்றுல விளையாடுறது அப்படி தான் சொல்லுவேன். அது ஏறணும் அப்படின்னா தனியாக சார்ஜ் பண்ணாங்க. ஆனால் அப்போ நான் கையிலலாம் என்கிட்ட காசுலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ நான் ரொம்ப ஏற முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணது அந்த இது ஃபஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப புதுசு. இந்த தீம் பார்க் அப்படிங்கிறது இந்த கிஷ்கிந்தா எம்ஜிஎம் சொல்லிட்டு அப்போ தான் ஒன்றா டெவலப் ஆக ஆரம்பிச்சதுங்களா. அதுவும் ஒரே இடத்துல அவ்வளோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்க்குறது. ஆனாலுமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ எங்கள் வீட்டிலலாம் வருஷத்துக்கு ஒருக்கா தீம் பார்க்கெல்லாம் போகிறது அப்படின்னா சத்தியமாக கடவுளை கூட நினைக்காது. ஏதாவது இது மாதிரி ஸ்கூலில் கூப்பிட்டு போனால் தான் உண்டு. நாங்கள் ஃபேமிலியெல்லாம் போகிறது அப்படிங்கிறது நான் போனதே கிடையாது. நீங்கள் எந்த தீம் பார்க் ஃபஸ்ட்டு போயிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம் கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ வெயில் அடிக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடாட்டா என்ன. நான் ரொம்ப இருமல் பயங்கரங்களா, சரி சாப்பிட்லன்னு சொல்லிட்டேங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு அதை பார்த்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கவே முடியல. நைஸாக அப்படியே பாப்பா பக்கத்தில் அப்படியே போயிட்டு, பாப்பா கொஞ்சோன்னு காட்டு, அம்மாவுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு அந்த இருமலை வச்சுக்கிட்டு பாதி ஐஸ்கிரீமை நானே சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பிரபு எனக்கு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கடைசியில் அந்த இருமல் இன்னொரு ஒரு வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. அது போலியா ஏன் இறங்க முடியாது. சில இந்த மாதிரி பிளான் பண்ணாத விஷயத்துக்கெலாம் பார்த்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணுவேன். சம்டைம்ஸ் சிலது பாப்பா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அவங்க கூட நான் பிளான் பண்ணுவோம். ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேர் இருக்கும். நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் பசங்களுக்குமே இருக்கும். அதே போல் நம்ம நிறைய ஸ்கூலில் கிளாஸஸ் அதுதான் போடுற சில விஷயத்தை இந்த மாதிரி ட்ராவல் நிறைய பசங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நான் ரொம்பவே பிலீவ் பண்ணுவேன். நிறைய ஷேர் பண்ணி சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஹாப்பியாக இருந்துக்கிறது, ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பசங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் ரொம்பவே இது மாதிரி வெளில போகிறது அப்படிங்கிறதுனாலே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவேன். த்ருவிக் வரும்போதே பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி ஒரு வாட்டர் கன் வாங்கிட்டு வந்துட்டான். அவன் நாங்கள் முதல்ல டர்க்கி ட்ரிப் போயிருந்தோங்களா போன வருஷம். அங்கே அந்த வாட்டர் ஃபைட் ரொம்ப நல்லா ஆழமாக அந்த மனசில் பதிஞ்சிருச்சு. அதனால் எங்கே பார்த்தாலுமே சரி அந்த ஒரு வாட்டர் கன் வாங்கிட்டு நாங்கள் வந்தோம்னா அதை வச்சு அவனுக்கு விளாண்டா தான் திருப்தி ஆகும். வீட்டுக்கு ஃபுல்லாக விளாண்டு நான் துணியெல்லாம் காய போட்டிருந்தேன் பாருங்கள், ஃபுல்லாத்தையும் எல்லாமே ஈரம் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா மிஷல் அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. சண்டே நைட் அவங்க கிளம்பிட்டாங்க. த்ருவிக் அடுத்த நாள் போல் அவங்க லீவ் போட்டுட்டாங்க. இருந்துட்டு நாங்கள் மண்டே நைட்டு கிளம்ப சொல்லியிருந்தோம். சரின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டாங்க. சரி அந்த அடுத்த நாள் போல் சமைச்சிட்டு அப்புறம் சுனிலா நம்ம பாட்டெல்லாம் அவள் தான் பாடுவா, அவங்ககிட்ட சொல்லியிருக்கா இல்லைங்களா. அதனால் நிறைய நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சுனிலா லைவாக பாடணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவள் ஒரு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கா. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் இப்பொழுது கண்ணாலும் நாள் இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் இப்பொழுது மலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விருந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் நீ இப்பொழுது சுனிலா எப்படி இருந்துச்சு அவள் பாடினதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. அதோட நிறைய அவளை பாட சொல்லி நீங்கள் என்கரேஜ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா அவள் ஆஃபீஸ் ஒர்க்கு குழந்தைங்க பார்த்துக்கிறதுனால பாட முடியாமல் கொஞ்சம் தான் பாடுறா. ஸோ நிறைய பாட சொல்லி நாங்களாம் நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். நீங்களும் நிறைய சொல்லுங்கள். நாங்கள் சொல்லுவோம் வாரத்துக்கு ஒரு பாட்டாக நீ பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நல்ல ரொம்ப சூப்பரான ஒரு வாய்ஸ், அவளோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அவளை கமெண்ட்டில் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். அன்றைக்கி மதியானம் ஒரு மட்டன் பிரியாணி
பிரியாணி, அப்புறம் வந்து மீன் பொரிச்சு கொடுத்தேன். சுனிலாக்கு வந்து மீன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ரான் வந்து பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க சாயந்தரம் போல். சுனிலா, துருவிக், செந்திலுக்கு அப்படி நம்ம பை சொல்லிட்டு நம்ம டாப் 3 கமெண்ட்ஸ் படிச்சிடலாங்களா? கமெண்ட் சரண்யா ஜோதி, சூப்பர் பிரியா சிசி, யூகேல தமிழர் ஃபேமிலிஸ் பாதி பேர் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க போல், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷனுக்காக. காட் பிளெஸிங் ஆல்வேஸ் யுவர் சன் அண்ட் ஃபேமிலி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிரியா சிசி. பிரியாக்கா சார்பா பர்த்டே செலிப்ரேஷன் வந்த எல்லா உள்ளங்களுக்கும் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். நியூ ஹோம்ல ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன், வாழ்க வளமுடன், லவ் யூ லாட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சரண்யா. இந்த கமெண்ட் சுபாஷ் போஸ் ப்ரோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சகோ. கொஞ்சம் பரபரப்பு, ஃபீலிங் டிஃப்ரெண்ட். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே நேரத்தில் பார்க்குறது ரொம்ப சூப்பர். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு 2 ஃபேமிலிஸ். தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ் போஸ் ப்ரோ. இந்த கமெண்ட் பாபு ப்ரோ, காரைக்குடி. சூப்பர் சிஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள், ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிந்தது. இப்படி எப்பவும் ஹாப்பியாக இருங்க. ஓகே பாபு ப்ரோ, காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச் பாபு ப்ரோ. அடுத்த சூப்பரான விலாகில் நான் உங்களை மீட் பண்ண வரேன். டைம் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டாடா, பாய். இப்பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் இப்பொழுது.